நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டுக் கொள்வேன் என இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனனை கண்டித்து உருவப்படத்தை அடித்து தமிழ் தேசிய பேர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தமிழர் தேசிய பேர் இயக்கம் சார்பில் காமராஜர் சதுக்கம் அருகே ராமநாதன் அர்ஜுனனுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது ராமநாதன் அர்ஜுனன் உருவப்படத்தை அடித்து கிழித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். சீமான் குறித்து அவதூறாக பேசிய ராமநாதன் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். தமிழ் தேசிய பேர் இயக்கம் புதுச்சேரி செயலாளர் இரா வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேர் இயக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், ஆறாம் திணை இயக்க தலைவர் ஜெகதீசன், நாம் தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் ஞானப்பிரகாசம், நாம் தமிழர் கட்சி துணைத் தலைவர் ரமேஷ், நாம் தமிழர் கட்சி திருமுருகன், மதியழகன், கார்த்திகேயன், வேலவன், தமிழர் களம் சதீஷ், ஈடன் பரசுராமன், ஈட்டன் பாசுகர், தமிழ் தேசிய பேர் இயக்க வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம், ஐவேலி கிளை செயலாளர் தோழர் குமார், தோழர் செந்தாமரை கண்ணன், கடலூர் சூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா என்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்களை மிக மிக தரக்குறைவாகவும் கேவலமாகவும் அவதூறாகவும் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். உன்னை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வேன் என்று கொக்கரித்திருக்கிறார். இந்த இழி செயலை ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு வெட்கி தலைகுனிகிற அளவிற்கு ஒரு மிக மோசமான தமிழ் தேசியம் தமிழகத்திற்குள்ளே 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை நடந்த போது, முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடந்த போது, இங்கே ஈழத்திற்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்காத போது, இதையெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு சரியான விஷயத்தை தமிழ் தேசியத்தை எடுத்து சென்ற நாம் தமிழர் சீமானை இப்படி பேசியிருப்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் தேசிய அமைப்புகள், தமிழ் தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ள அமைப்புகள் எல்லாம் இதை வன்மையாக கண்டிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ராமநாதன் அர்ஜுனாவை உடனடியாக அவர் பகிரங்கமாக தமிழ் சமூகத்திடம், குறிப்பாக உலக தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய பேர் இயக்கமும் நாம் தமிழர் இயக்கமும் மற்றும் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திடீரென ஒரு ஆர்ப்பாட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தமிழர் சீமான் அவர்களை தரக்குறைவாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததையும் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அவ்வாறு செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தொடரும் என்பதை இந்த கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.